வெளியாக சரியான ஜாஸ்தியான வெயிலாக இருக்குது மக்களே. என்னுடைய டாப்பு கூடி சரியாக சுடுது மக்கள். ஸ்ரீலங்காவில் வந்து கூடுதலாக நான் சின்ன வயசில் என்னுடைய அம்மா வந்து இந்த போட்டல் கோகோ கோலா தான் வாங்கி தருவாங்க. ஸ்ட்ரா வச்சு நல்லா போட்டு இழுப்பன் மக்களே. அந்த பிளாஸ்டிக் போட்டலில் வாரதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது. 10க்கு 10 இல்லாட்டி 10க்கு 8 5 உங்கள்ட பெஸ்ட்டு ரேட்டை சொல்லுங்களேன் டாடி. 10க்கு 10. கனேடிய குடியுரிமை பெற்ற ஒரு பெண்மணியாக நான் வந்து என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதில் சந்தோஷப்படுகின்றேன் மக்களே. ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு. இப்படி இருக்கண்டு நிற்கிறாங்கண்ணா பொழுசு ஐயானி. ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி சௌக்கியமாக இருக்கீங்களா? நான் சௌக்கியமாக இருக்கேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா டேன்னு சொன்னால் கனடாவோட பிறந்த நாள், கனடாவோட சுதந்திரம். ஸோ இன்றைக்கு வந்து கனடாவுக்கு 151வது பிறந்த நாள் மக்களே. நாங்கள் கனடா பர்த்டே என்று தான் சொல்லுவோம், கனடா டே என்று தான் சொல்லுவோம். தமிழ்நாட்டில் வந்து இண்டிபெண்டன்ட் டே என்று சொல்லுவீங்கள. ஸோ நாங்கள் கனடா டே என்று சொல்லுவோம், சரியா? ஸோ 151வது பிறந்த நாள் கனடாவுக்கு இன்றைக்கு ஜூலை 1 தான். ஸோ இன்றைக்கி வந்து கனடாவுக்கு பெருசாக செலிப்ரேட் பண்ணல மக்களே. வெளியால் சரியான ஹாட்டாக இருக்குது மக்களே. தமிழ்நாடு இலங்கை இல்லை இருக்கிற வெதர் மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் 45 ஏதோ ஃபீல் பண்ணுது. இனிதான் வெளியால் போகிறேன். நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பாடு கனடா டேக்கு ஓட பண்ணிட்டேன். I'm taking for my YouTube vlogging. Oh, is that okay? Yeah. And what is their name? Paulette. And that one? Pee-wee. Paulette and Pee-wee. Hi. How are you guys? Your mom subscribed to my channel. Oh, she did? Yeah. Oh, my goodness. Bye, little ones. Hey, I'm going out. Okay. Yeah. Right. Okay. Bye. 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 Yeah. வீட்டில் நிற்கிறேன் மக்களே. ஸோ கீழே காரை எடுத்துக்கொண்டு போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பாடு வேண்ட போகிறோம், சரியா? ஹைட்டு சாப்பாடு ரெஸ்டாரண்ட்டில் காட்டுறேன், நீங்களும் வாங்க என்னோட, சரியா? பாய் ஃபோன் நவ் மக்களே. ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன்னு எங்களை கடையை காட்டுறேன்னு பாருங்கள், சரியா? இங்கே வரேன்னு. ஓகே, இதான் மக்களே ரெஸ்டாரண்ட்டை பேர் குயின்ஸ் ஸ்ரீலங்கன் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ஸோ இது வந்து மார்னிங் சைட்டு இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட ஸ்ரீலங்கன் மக்களுடைய சாப்பாடு தான். அடுத்து இவங்க வந்து ஃப்ரெஷ் ஷவர்மாவும் கொடுக்குறாங்க. இப்போ தான் கவனிச்சிங்க பாருங்கள் மக்களை. ஸோ அடுத்தது சிக்கன் விங்ஸு. வாவ், 40 ஃப்ளேவர்ஸுக்கு மேலே இருக்குது மக்களை. பார்த்தீங்களா? போய் கேட்போமா இல்லை என்ன ஸ்பெஷல்ன்னு சொன்னால் இவங்கள்ட வந்து சீ ஃபுட்டு கொத்து அது வந்து பாப்புலராக இருக்குது. என் ஹஸ்பண்டுண்ட ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க இங்கே போய் சாப்பாடு வாங்கன்னு. ஸோ அதான் கனடா டேக்கு இன்றைக்கி சீ ஃபுட்டு கொத்து என் ஹஸ்பண்டுக்கு வாங்க வந்துட்டேன். ஸோ வெளியாக சரியான ஜாஸ்தியான வெயிலாக இருக்குது மக்களே. இங்கே என் நான் போட்டிருக்கிற டாப்பு கூடி சரியாக சுடுது மக்கள். சரி வாங்க உள்ளுக்குள்ளே போவோம், சரியா? ஃபோனில் ஆர்டர் கொடுத்துருந்தேனே அந்த சீ ஃபுட் கொத்தும், அடுத்தது மக்கள் இங்கே பாருங்கள். அவங்க கடையில் வந்து டெய்லி ஸ்பெஷல் வந்து சிக்கன் சமோசா 70 சென்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. தண்டூரி சமோசா வந்து 70 சென்ட்ஸ், பன்னீர் சமோசா 70 சென்ட்ஸ். உங்கள்கிட்ட இதே அக்கா நான் என்ன அக்கா உங்கள்கிட்ட இதே வீடியோ எடுத்து என்னுடைய யூடியூப்பில் போகிற மக்கள் வருவாங்க தானே உங்கள்கிட்ட கடைக்கு பிஸ்னஸ்? நோ ப்ராப்ளம். இதையும் எடுக்கிறேன்னா வீடியோக்கு வர ஓகேயா? வீடியோக்கு வரதுண்டா? ஓகே ஓகே. இங்கே வரங்க மக்கள், ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அவங்க. அடுத்தது பன்னு வச்சுருக்காங்க, க்ரீம் பன்னு, தட்டை வடை, குக்கீஸ் இருக்குது, ஐஸ்கிரீமும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஓ, அங்கே இதுவும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், காட்டன் கேண்டீஸு அழகாக இருக்குது பார்க்க. இதில் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அது மைலோ. யூனை ட்ரிங்க் மைலோ மக்களை. இந்த மைலோ வந்து நான் சின்ன வயசில் ஸ்ரீலங்காவில் குடித்தது. எங்கள் அம்மா எனக்கு வேண்டி கரைச்சி தருவாங்க, பவுடராக கரைச்சி தருவாங்க. நான் இப்போ ஒன்று எடுக்க போறியாடா மைலோ? 2 இன்னும் இது மம்மி குல்ஃபி எல்லாம் வச்சுக்கிங்க என்ன மக்களே. இங்கே பாருங்கள் மக்களே, இவங்க குல்ஃபி எல்லாம் வச்சுக்கிறாங்க.
பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ஸில் இருக்குது. அடுத்தது ஆல்மண்ட் பாதாம் குல்ஃபி இருக்குது. அடுத்தது கோயா குல்ஃபி இருக்குது. கோயாவுன்னா தெரியும் தானே, ஸ்வீட்டு செய்வாங்களே லட்டு அந்த வெள்ளை மாமாதி அதில் செய்வார். அடுத்தது இது வந்து மேங்கோ குல்ஃபி. ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்காச்சுவா குல்ஃபி வச்சுருக்காங்க பாருங்கள். பிஸ்காச்சுவா குல்ஃபி வச்சுருக்காங்க. இதை ஃப்ரீஸி வச்சுருக்காங்க. கிலோ யா சிக்கன் சீஸ் கொத்து. அடுத்தது வந்து இது என்ன சீ ஃபுட்டு கொத்து ஸ்பைசி. அடுத்தது இதுவும் எடுக்கிறோம். யா ஸோ இந்த சமோசாவெல்லாம் 70% கொடுக்குறீங்களா? மற்ற ரெஸ்டாரண்ட் வழியே இப்படி கொடுத்ததை நான் கவனிக்கவே இல்லை. ஆனால் பெஸ்ட் உங்கள்கிட்ட இதில் வெப்சைட்டில் பார்த்தோன்னா பாப்புலர் வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன சீ ஃபுட்டு கொத்து, அடுத்தது சிக்கன் பிரியாணி, வேறு அடுத்த ஃப்ரைட் ரைஸு, அது மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று இருக்குது. அது வந்து சரியான பாப்புலர் இங்கே. எல்லாம் போட்டு கொத்துவாங்க, ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி எல்லாம் போட்டு போட்டு கொத்தி போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு ஃப்ரைட் ரைஸில் போட்டு கொடுப்பாங்க. என்ன ப்ரைஸ்? அது ஸ்மால் சைஸா இல்லை ஒரு சைஸ் தான்? ஒரு சைஸா? ஒன் சைஸ். ஓகே, வெறும் $20. அது வந்து எத்தனை பேர் சாப்பிட? யா இல்லை உங்களை எடுக்கல, உங்களை இதைத்தான் இவ்வளோன்னு தான் தெரியுது. ஷோர்ட்டாக உங்களை மூத்த எடுக்கல உங்கள்கிட்ட இவ்வளோன்னு தான் தெரியுது. யா என்னன்னா $20. ஸோ அது வந்து எத்தனை பேர் சாப்பிடக்கூடியது அளவாக இருக்கும்? ஒரு 2 ஃபுல் ஆக்கள் சாப்பிடலாம். 2 ஃபுல் ஆக்கள் சாப்பிடலாம். ஒரு 5-6 பேருக்கிட்ட வருமண்டி நிற்கிறீங்களா? ஒரு பெரிய ட்ரெயிலையா அதை கொடுப்பீங்க? அப்போ அந்த பாக்ஸை காட்டுங்க. இந்த பாக்ஸ்லாம் கொடுப்போம். ஓகே, ஃபுல்லாக கொடுப்போம். போர்ஷன் நல்ல பெருசாக. ஓ ஓகே, அப்போ நல்லா அள்ளி குவிச்செல்லாம் கொடுப்பீங்கல்ல. ஓகே, அப்போ நல்லது தான். அப்போ அது நான் ஒரு நாளைக்கு வந்து ட்ரை பண்ணேன். அடுத்தது உங்கள்கிட்ட வந்து லம்பரி ரைஸும் வச்சுக்கிங்கள என்ன? ஓகே, அது வந்து சாட்டர்டே சண்டேயா லம்பரி ரைஸ்? இல்லாட்டி சாட்டர்டே சண்டே. ஓகே, இது வந்து லஞ்ச் ஸ்பெஷல் வந்து $8. இது வெஜிடேரியனா இது? ஓகே, ஸோ வெஜிடேரியன் வந்து மக்களை $8. சரியா? வேறு என்ன ஸ்பெஷல்? மட்டன் ரோல்ஸு பார்த்தேன் நான் உங்களோட வெப்சைட்டில். ஓகே ஓகே. ஓ, பனங்காய் பணியாரம் ஈச் ஒன்றே விழாவு? 5 வந்து $2 பனங்காய் பணியாரம். ஓகே. ஓ யா, பார்க்கவே தெரியுது பெரிய சைஸு. மற்ற கடையிலலாம் சின்ன சின்ன குட்டி குட்டியாக சுடுவிட உங்கள்கிட்ட பெருசு பனங்காய் பணியாரம். அடுத்தது உங்கள்கிட்ட வந்து ஃபிஷ் பண்ணும் வச்சுக்கணும். யா, கடையை பாருங்கள் மக்கள், இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்களா? ஓகே, வடை இருக்குது. அடுத்தது இங்கே ஸ்நாக்ஸ் வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா? இது ஸ்ரீலங்காவில் இருக்குது. இதுதான் மம்மி எங்கள் ஸ்ரீலங்காவில் குடிக்கிறது. நெக்டோ, வெரி குட் டேஸ்ட்டு. திஸ் இஸ் மை childhood one. டிப்பி திஸ் இஸ் ஆனியன் ஃப்ளேவரில் இருக்குது. இல்லை சீஸ் ஃப்ளேவர், அது முடிஞ்சுதாக்கும். இந்த கேக்கை பார்த்தியாடா? கலரிங் போட்டுருக்கேன். பட்டர் கேக்கு தான் நான் கலரிங் போட்டிருக்காங்கண்ணா. இங்கே பார்த்தீங்கன்னா மக்களை பூந்தி லட்டு இருக்குது, ஜிலேபி இருக்குது. அடுத்தது பட்டர் கேக்கு வச்சுருக்காங்க, நல்ல பெரிய சைஸு. அடுத்தது கருப்பு பிளாக் எல்லோ ரெண்டையும் வச்சுருக்காங்க. இதை பாருங்கள் மக்களை, எவ்வளோ அழகாக இருக்கேன்ட்டு. அந்த இது முருகாட்டு போட்டிருக்குது, முருகன் கோவிலாக்கும். நல்லா அழகாக இருக்குது. பக்கத்தில் பாருங்கள் குயின்ஸ் ஸ்ரீலங்கன் டேக் அவுட் இருக்குது. அவங்க இந்த கடையில் பேரை போட்டிருக்காங்க. அது அழகாக இருக்குது. அதான் CN டவரும் இருக்குது அதில், கனடாவாண்ட இது போட்டு பார்த்தீங்களா? அழகாக இருக்குது. என்னடா அழகா இங்கே பாருங்க. இது கோழி பொங்கல் வந்து $7 அவைலபிள் சாட்டர்டேஸ் ஒன்லி. பாபத் கொத்து இருக்குது $16. அது நான் ட்ரை பண்ண உடனே நெக்ஸ்ட் டைம் வந்தால் அது அவைலபிள் எவ்ரி டே $16 கொடுக்குறாங்க.
ஸ்ரீலங்கன் ஸ்டைல் படி சீ ஃபுட்டு கூழ் கொடுக்குறாங்க. அது அவைலபிள் ஒன்லி வீக்கெண்ட்ஸில் மக்கள். ஸ்வீட்டு வச்சுக்கிறாங்க. நான் வந்து மக்களை இந்த மைலோவையும் வாங்கி 3 மைலோவும் வாங்கி அடுத்தது இந்த மேங்கோ நெக்ட்ரோ ஜூஸும் வாங்குகிறேன். அது எங்கிட்ட கொத்து வந்து இதுக்குள்ளே இருக்குது மக்களை பே பண்ணணும்னா. நீ சமோசாவை ட்ரை பண்ண போகிறேன். அக்கா இது லேட் ஆகுமா இந்த பன்னீர் சமோசா செய்கிறதுக்கு? எவ்வளோ நேரத்தில் செய்யுது? பன்னீர் சமோசா வந்து இன்றைக்கு இல்லையா பிஸியாக இருக்குது. சிக்கன் அண்ட் தந்தூரி அது இருக்கா? ஓகே, அப்போ சிக்கனும் தந்தூரியும் தருவீங்களா? எங்களுக்கு ஒரு 15 பீசஸ் தாருங்க இன்ச்சில். ஓகே, சிக்கன் சமோசாவும் தந்தூரி சமோசாவும் ட்ரை பண்ண போகிறோம் மக்களே. 70 சென்ட்ஸுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை டேஸ்ட்டு சொல்கிறேன் சரியா? அப்புறத்துக்கு இதில் ஒரு டேபிள் ஒன்று வச்சுருக்குறாங்க. ஸோ யாரும் விரும்பினா இதில் நின்று சாப்பிடலாம். இதை பாருங்கள், போட்டிலில் கொக்கோகோலா இருக்குது. ஸ்ரீலங்காவில் வந்து கூடுதலாக நான் சின்ன வயசில் என்னுடைய அம்மா வந்து இந்த போட்டில் கொக்கோகோலா தான் வாங்கி தருவாங்க. ஸ்ட்ரா வச்சு நல்லா போட்டு இழுப்பன் மக்களே. அந்த பிளாஸ்டிக் போட்டிலில் வாரதுக்கும் போட்டிலில் வாரதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது இந்த கொக்கோலா. அதே ஃபேண்டாவும் வச்சுக்கிறாங்க. அங்கே பாருங்கள் மக்கள், ஃபேண்டா போட்டில் இருக்குது பார்த்தீங்களா? பட் இந்த ஹை இன் சுகர்ன்னு போட்டிருக்குறாங்க. யூசி ஹை இன் சுகர், நோ குட். ஸ்ப்ரைட்டும் வச்சுருக்காங்க மக்களை, பார்த்தீங்களா? அதுவும் ஹை இன் சுகரா. பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற நம்முடைய க்ரீம் சோடா இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் மக்களை, இந்த கசாவா சிப்ஸை பாருங்கள். இதெல்லாம் பெரிய சைஸில் இருக்கண்டு, அது பெரிய சைஸு சிப்ஸு நல்லா இருக்குது பார்க்க. அந்த 10 சிக்கன் சமோசாவும் தந்தூரி சமோசாவும் போட்டுடு டாமி. டிலே ஆகுமா அப்படின்னா? ஓகே, அப்படின்னா சிக்கன் சமோசாவில் 10 தாங்க. ஓ, பார்த்திங்கன்னா மக்கள், இவங்க வந்து சாய் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குன்னு நினைக்கிறேன். சாய் கேட்டு பார்ப்போம். ஓ, மசாலா சாய் இருக்குது, ஜிஞ்சர் டீ இருக்குது, காஃபியும் வச்சுருக்குறாங்க. அங்கே அந்த பட்டன்லேயே தெரியுது பாருங்கள். அந்த ஆரஞ்சு பட்டன் வந்து மசாலா சாய், அடுத்தது மற்றது வந்து ஜிஞ்சர் டீ, அந்த எல்லோவில் இருக்கிறது, அந்த ப்ரௌனில் இருக்கிறது வந்து காஃபி ரெண்டே இருக்குது அதில் பார்த்தீங்களா? இந்த கோழி பொங்கல் என்னதுன்னு சொன்னால் மக்களே, இது வந்து ஸ்ரீலங்கா ஜெஃப்னா சைட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் வந்து பிரியாணி செய்கிறவங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து கோழி பொங்கல்ன்ட்டு சொல்லுவோம். அதாவது கோழி கறியை வந்து குழம்புக்குள்ளே அந்த ரைஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்கிறது தான் கோழி பொங்கல். அதான் எங்கள்ட பிரியாணி. அந்த அக்காக்கள் மக்களை தங்களை வீடியோ எடுக்க வேணாமன்னு சொன்னாங்க. ஸோ அதான் நான் அவங்கள்ட முகத்தை இதில் காட்டையில். ஸோ கொஞ்சம் பேர் வந்து கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா வீடியோக்கு வரதுக்கு. ஸோ அதனால் நான் அவங்க முகத்தை காட்டையில். சரியா? உங்களோட புரிதலுக்கு நன்றிகள். இங்கே பாருங்கள் மக்களை, ரொட்டி மேக் பண்ணுறாங்க. ரொட்டி போடுறாங்க, அழகாக இருக்குது பார்க்க. நல்ல பிக்னாவும் பெருசாக இழுத்து போடுறாங்க ரொட்டி. ஓ, ஜூஸு அடுத்து அடிச்சிட்டேன். இதுவும் அடிச்சிட்டேன். அடுத்தது அந்த சாப்பாடுக்கும் அடிச்சிட்டேன். இப்போ சமோசா 70 சென்ட்ஸ் அதுவும் போட்டு தட்ஸ் இட் ரைட். அடுத்தது எனக்கு என்ன ஜிஞ்சர் டீ ஒன்று தாங்க. அடுத்தது டீல காஃபி இருக்கு, மசாலா காஃபி அது தாங்க. யா, அங்கே கொண்டு போய் அம்மா வச்சுட்டேன். பரிசுலையும் சரியான வெயில். இந்த வருஷம் எல்லா இடத்துலையும் வெயில். இந்த வருஷம் சரியான. யா, அடுத்ததுக்கா எனக்கு 3 என்ன பனித பனியாக இருந்தாங்க. அவ்வளோந்தான் என்னுடைய ஆர்டர். 5 அப்போ 5 இருந்தாங்க. ஓகே, 5 $2 போங்க. இதான் அவங்கள்ட அட்ரஸ்ஸு. குயின்ஸ் டேக் அவுட் ரெஸ்டாரண்ட் 2150 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் வந்து நம்பர் 6. சரியா? ஃபோன் நம்பர் இது தான், பார்த்துக்கொள்ளுங்க.
416-293-9119 சரியா? ஸோ நீங்கள் ஃபோன் எடுத்தும் நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு வந்து பிக்கப் பண்ணலாம். அது மச் பெட்டராக இருக்கும். நான் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணினது அந்த சீ ஃபுட்டு கொத்து. இந்த மட்டன் ரோல்ஸும் இப்போ வாங்கண்ட ஃபேமஸ். இவங்கள்ட இணையதளமும் இருக்குது, போய் பாருங்கள். கூகுளில் வந்து குயின்ஸ் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங்கண்டு அடிச்சிங்களாண்டாலே அதை காட்டுவாங்க. இது வந்து ப்ரமோஷன் இல்லை சரியா மக்களே? இதான் ப்ரைஸு பார்த்திங்கன்னா $54.37 வாங்கின எல்லா சாப்பாட்டுக்கும். ஸோ $100 குறைவு. மக்களை இங்கே பாருங்கள், எங்கள்ட சீஸ் கொத்து இதுதான் பாருங்க. வா, சீஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குண்டு சீஸு போட்டு செய்கிறது. பாருங்கள், மேலே மசாலா சீஸும் சிட சீஸும் போட்டிருக்குறீங்க. கணக்கான இதாக இருக்குது. டேஸ்ட்டு நல்லா என்ன சொல்கிறது, ஸ்பைசின்றது இல்லை மக்களே, நல்லா இருக்குது. இந்த போட்டு சாப்பிடு. அது கிட்ஸுக்கு வாங்கினேன், இது என் புருஷனுக்கு வாங்கினேன். இதான் மக்களே அவங்கள்ட்ட சீ ஃபுட்டு கொத்திங்க பாருங்க. ஒரு முட்டை பொரியல், சிவப்பு வெங்காயம் பட்டி போட்டிருக்காங்க, அடுத்தது இறாலு, அடுத்தது லைம் தந்துருக்குறாங்க புளிஞ்சு சாப்பிட்றதுக்கு. இது சீ ஃபுட்டு கொத்தான். பச்சை மிளகாய், ஸ்பைசி கிரேவியாக போட சொன்னான் மக்களே. அப்படி தான் போட்டிருக்காங்கன்னு நல்லா ஸ்பைசியாக இருக்குது. என்ன புருஷன்ட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறேன் எப்படி என்று அப்படி சொல்லட்டுக்கும். இவங்களுக்கு சொன்னேன்டா ஒரு ரொட்டி எக்ஸ்ட்ராவா போடுங்கன்னு தாங்க, அப்படி செய்கிறது இல்லையா? யா, இந்தா நீ சாப்பிட்டு சொல்லு. கரண்டி வேணுமா கையால் சாப்பிட போறியா? எப்படி தான் செய்திருக்காங்க பாரு. கையால் சாப்பிடுது. அது இது சீஸ் கொத்து அவைக்கு வாங்கினது. அதாங்க அப்படி நைஸ், நல்ல டேஸ்டாடா. சாப்பிடுங்க டாடி. இந்த கடையில் சொன்னதுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இங்கே பாருங்க மக்களை, என்ன புருஷன் சாப்பிடுது. சாப்பிட்டு சொல்லுறியல்ல எப்படி இருக்கண்டு. இந்த கேமராவான் ஃப்ளாஷ் போயிட்டுது மக்களை. சார்ஜ் கம்மியாக இருக்கிறபடியா ஃப்ளாஷ் இல்லை, அதான் உங்களுக்கு இப்படி தெரியுது. எப்படி டாடி இருக்கு? ஸ்பைசியாக இருக்கா? எல்லாத்தையோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இங்கே பாருங்க மக்களை, நல்லா சுவத்த வெங்காயம் நல்லா சின்ன சின்ன நான் சாப் பண்ணி போட்டு இருக்கேன். பாத்தியலா எப்படி இருக்குன்னு. ஆனால் சீ ஃபுட்டுன்னு சொல்லிக்கலாம். நான் அந்த ஃபிஷ்ஷுகளை காணலையே டாடி இருக்குல்ல, கணவாய் மீன், ஃபிஷ்ஷு, நண்டுகள் அதுகளில் இருக்குதா? இதே அதில் சாப் பண்ணும்போது அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். என்ன நல்லா இருக்கு, என்ன சூப்பராக இருக்கு. எவ்வளோ ஒரு ரேட்டு கொடுப்பீங்க? 10க்கு 10 டாடி? 10க்கு 8, 5 உங்கள்கிட்ட பெஸ்ட்டு ரேட்டாக சொல்லுங்களேன் டாடி. 10க்கு 10 ஓகே. ஆள் வந்து மக்களே என்ன டிவி பார்த்து கொண்டு சாப்பிட்றாரு, அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே, நம்முடைய சிக்கன் சமோசாவை சாப்பிட்டு பார்ப்போம் மக்களே எப்படி இருக்குன்னு. சரியா? இங்கே பாருங்க, இது வந்து அவங்ககிட்ட இது வாங்கினா என்ன பனங்காய் பணியாரம். நல்லா இருக்கு மக்களே. தான் சமோசா சமோசா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது மக்களே. இதன் விளைவாக கடுமையான வெப்பம், கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது. இந்த எல்னினோ அப்படிங்கிறது சவுத் பசிபிக் அப்படியே ஒரு வெப்பத்தை உருவாக்கும். அந்த வெப்பம் உருவாகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, பத்தியில் அவளுக்குள்ள இது வந்து மின்ஸ்ட் பண்ணின சிக்கனை இதுக்குள்ளே போட்டு செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் சொட்டு லேசாக எண்ணெய் பிடிக்குது. இந்த கையில் பாருங்கள் கொஞ்சம் எண்ணெயாக இருக்குது.
பட்டு நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. ஆனால் எண்ணெய் கொஞ்சம் பிடிச்சிருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமில்லை. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. 70 சென்ட்ஸுக்கு இது மச் சீப்பர். ஸோ 10 பீசஸ் வாங்கினான் சிக்கன் சமோசா $7 தந்தாங்க. சரியா? நல்லா இருக்கு மக்களே. வியாபார காற்று அப்படியே அடிச்சுட்டு போறப்போ இந்த வெப்பமான காற்றும் வெப்பமான நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா பக்கம் போகும். வேக்குது மக்களே, வீட்டுக்குள்ள ஏசி போட்டோம். இப்படி வருவதால் நம்முடைய நாட்டில் இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை பாதிக்கப்படும். ஸோ இன்றைக்கி எங்கள்கிட்ட கனடா டே நாங்கள் இப்படி தான் மக்களை செலிப்ரேட் பண்ணுறோம். ஜாஸ்தியான வெயிலாக இருக்குது, ஹீட் வார்னிங் தந்துருக்குது கனடா கவர்மெண்ட்டு. அடுத்தது ஸோ இன்றைக்கி வந்து கனடா 159வது பிறந்த நாள். ஸோ வார வருஷம் பெருசாக இனி இந்த கவர்மெண்ட்டுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா வார வருஷம் வந்து 160 தானே. ஸோ பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க வார வருஷம். ஸோ கனடா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஸோ ஐ ஆம் வெரி ப்ரவுடு. நான் வந்து ஒரு கனேடிய குடியுரிமை பெற்ற ஒரு பெண்மணியாக நான் வந்து என்னை பெருமைப்படுத்தி கொள்வதில் சந்தோஷப்படுகின்றேன் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட்டு லார்ஜஸ்ட் கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரஷ்யா தான். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி வந்து என்னுடைய ஊர் இதுதான். என்னை தத்தெடுத்த என்னுடைய தாய்நாடு கனடா தான். சரியா மக்களே? ஸோ இவ்வளோ தான் எங்களுடைய கனடா டே நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணினாங்க. ஓகே, ஜூலை 1 வெதரை பாருங்கள், 35. ஆனால் ஃபீல்ஸ் லைக் 46 காட்டுது. பார்த்தியலா அப்படி என்ன? ஸோ ஹாய் மக்களே, இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சிம்பிளான டின்னர் தான் செஞ்சுருக்கிறேன்னு. ஸோ இங்கே கோடை காலம் துவங்கிட்டு தானே கனடாவில். ஸோ வெயில் வந்து மக்களே புலந்து கட்டுது. ஏசி போட்டும் கட்டுப்படி ஆகுதில்லை. இனி வார மாதத்துக்கு வந்து பில்லு வந்து இனி $500 மேலே வரப்போகுது ஜாஸ்தியாக. ஸோ ஏன்னா நாங்கள் வந்து அந்த வால்டேஜ் கூடின பவர்ஃபுல்லான ஏர் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு மாதிரியாக வந்து கரண்ட்டு பில்லு வந்து கூடிக்கிட்டே போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், ஏசி போட்டுமே இந்த முகத்தை பாருங்கள் மக்களை, வேர்க்குது பார்த்தீங்களா, புழுக்கமாக இருக்குது. ஸோ வெளியால் வெயில் காலத்தில் இப்படி அதிகமாக ஜாஸ்தியாக ஹை டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னு சொன்னால் வெளியால் போகவே மாட்டோம், வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். யாராவது வயசு போனவங்களாக இருந்தீங்கன்னா, அடுத்தது சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால், அடுத்தது உங்களோட வீட்டில் செல்லப்பிராணிகள் நாய்க்குட்டியெல்லாம் அப்படியான செல்லப்பிராணிகள் வளர்க்குறீங்களான்னு சொன்னால், அடுத்தது ப்ரெக்னென்ட்டு லேடிஸு இருந்தீங்கன்றாலும், ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களாண்டாலும் தயவு செய்து வெளியால் போயிடாதீங்க. இந்த 40 டிகிரிஸுக்கு மேலேயே போயிடாதீங்க. சரியா? அப்படி அவசர வேலை வெளியால் தான் போக வேண்டியது இருக்குன்னு சொன்னால், உங்களோட சேர்த்து நீங்கள் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுறது நல்லா. இல்லாட்டி ஏதாவது ஜூஸுகள் அதில் இதை டீஹைட்ரேட்டாக இருப்பது நல்ல மக்களை சிறப்பு. இல்லாட்டி சில பேருக்கு தலை சுற்று வரம், ஸோ என்னென்றாலும் நடக்கலாம், ரைட் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் இந்த கோடை காலத்தில் கடும் வெயிலான்னு சொன்னால் வெளியால் போகிறத தவிர்த்துடுங்க. ஸோ அதுதான் என்னுடைய ஒரு அறிவுரை ஒன்று. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வேத்துக்கிட்டே இருக்குது மக்களே. ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டின்னருக்கு வந்து மக்களே நான் வந்து தயிர் சாதம் தான் செஞ்சேன். நேற்றைக்கும் சரியான ஜாஸ்தியான வெயிலாக இருந்துச்சு இது. சரியா? ஸோ நேற்றைக்கு மிச்சம் இருந்த லெஃப்ட் ஓவர் தயிர் சாதம் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இரவுக்கு. பாருங்க, ஸோ மிச்சம் இருந்தது இந்த கண்டெய்னர் பெட்டிக்குள்ளே போட்டு வச்சேன்னா, இப்போ வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணினான் மக்களே. ஸோ எனக்கு வந்து டின்னருக்கு இதுதான். ஸோ கனடா டே என்று நாங்கள் பெருசாக வெளியால் போகவே இல்லை, வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். வீட்டில் இங்கே யாருக்குமே இந்த வெயில் பிடிக்கவே இல்லை. என் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வின்டர் தான் பிடிக்கும். எனக்கு வந்து ஸ்ப்ரிங் சீசன். என் புருஷனுக்கும் இப்போ வெயில் பிடிக்கிறதே விட்டு போச்சுது ஆளுக்கு. இன்னும் கொஞ்சம் செய்ய கிடக்குது. ஸோ ரைஸு அங்கால வெந்து கொண்டு இருக்குது மக்களே. ஸோ இது காணாது பசங்களுக்கு. என்ன சொன்னால், இது வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணி அவங்க சாப்பிட்டா பிறகு பச்சை மிளகா ஆட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து திருப்பி செய்ய போகிறேன்னு. ஸோ அங்கால வந்து சாதம்
அவிஞ்சு கொண்டிருக்குது. ஸோ இங்கே இன்றைக்கி வந்து சைட் டிஷ்ஷாக வந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரை தான் மக்களை டின்னருக்கு சாப்பிட்றேன். ஸோ இது நேற்றுக்கு லஞ்சுக்கு செஞ்சது. சரிங்களா, கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் தூவி போட்டு சரியா. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சாதம் வெந்து கொண்டு இருக்குது. பாஸ்மதி ரைஸு தான். ஸோ இன்னும் கொஞ்சம் செய்ய போகிறேன்னு. ஸோ குளிர்மையாக இருக்கும். இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களை வெயிலுக்கு வந்து இந்த தயிர் சாதம் அப்படியான குளிர்ச்சி தன்மையான சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நல்ல ஜூஸு வகைகள் லைக் வாட்டர் மெலன்ஸ், நீத்து பழமாக தானே சொல்லுவாங்க, அது சாப்பிடுங்க. நல்லா பழங்கள் சாப்பிடுங்க சரியா. நல்லா ஜூஸ்கள் நல்ல தண்ணியில் குடியுங்க சரியா. ஸோ இன்றைக்கி டின்னருக்கு இது தான். ஸோ உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் தானே. ஸோ யா ஓகே மக்களே, இதை காலமாக பார்த்துருப்பீங்கள். என்ன போய் ரெஸ்டாரண்ட்டில் சீ ஃபுட்டு கொத்து பரோட்டா வேண்டி கொண்டு வந்தது, அதாவது கொத்து ரொட்டி இலங்கை நாட்டு மக்கள் சொல்லுவாங்க. ஸோ அது சாப்பிட்டதை பார்த்துட்டு திரும்பிங்க. ஸோ இதுதான் இன்றைய காணொளி இதுதான் மக்களே. ஸோ ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துருக்கு. ஸோ மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைக்கு தான் இந்த ரோட்டை பாஸ் பண்ணி போனான் சரியா. அப்போ வந்து இந்த பவுன்சி கேஸ்டல் ஒன்று இருந்துச்சு. இது இப்போ ஒரு 2 வீக்ஸ் அப்படி வச்சுருக்குறாங்க. நேற்றைக்கு நல்லா சிறப்பாக இருந்துச்சு. இன்றைக்கு திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பவுன்சி கேஸ்டல் வந்து காற்றுல ஃப்ளை பண்ணி அது வந்து உடைஞ்செல்லாம் விழுந்து அதில் வாகனத்துக்கு மேலே அப்படியே வந்து விழுந்துருக்குது. ஸோ பொழுசு நிற்கிது. அடுத்தது இன்றைக்கி சரியான காற்றுன்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு ஈவினிங் 6 o'clock போல் நடந்தது. இன்றைக்கி வந்து ஜூலை 1 ஸோ கனடா டே அண்டு இது நடந்திருக்கு இந்த ஆக்சிடெண்ட்டு. ஸோ மிகவும் கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரீங்கன்னாலும் சரி, பெரியவங்கனாலும் சரி, இந்த இப்படி சரியான விண்டான டைமில் இந்த பவுன்சி கேஸ்டலுக்கு பசங்களை கூட்டிக்கிட்டு போயிடாதீங்க சரியா. ஸோ விபத்துகள் வரக்கூடியதுக்கு சான்சஸ் இருக்குது, அதுவும் இந்த காற்று டைமில். ஸோ நேற்றைக்கு ஜூன் 30 ஸோ ஜூன் 30 இந்த ரோட்டை பாஸ் பண்ணி போகும்போது நல்லா இதாக தான் இருந்துச்சு. நல்லா தான் எல்லோரும் விளையாடி கொண்டிருந்தாங்க அந்த பவுன்சி கேஸ்டலில் சின்ன பசங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு அதை காட்டுறேன்னு சரியா. என்னுடைய பசங்க இது சொல்லித்தான் மக்களே எனக்கு இது தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா இதில் இருந்துச்சு சரி. அங்கே பாருங்கள் அந்த காருக்கு மேலே அந்த அவங்க அந்த கொடி கம்பம் அந்த கட்டினது பவுன்சி கேஸ்டல் கட்டின இதெல்லாம் அந்த காரை ஸ்மாஷ் பண்ணியிருக்குது பார்த்தீங்களா. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலுசு கார் நிற்கிது. ஸோ கொஞ்சம் விட்னஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே அது இங்கே பாருங்கள் போலீஸ்கார் அங்கேயும் நிற்கிது. போலீஸ் வேன் நிற்கிது சரியா. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பேர் வந்து இருக்கிறாங்க, இல்லாட்டி விட்னஸோ தெரியலை, அதில் இருக்கிறாங்க. ஸோ அந்த வாகனம் வந்து டேமேஜ் ஆகி போயிருக்குது. இங்கே பாருங்கள் பாத்தியலா எப்படி இருக்குண்டு. ஸோ இதான் சொல்கிறது கவனமாக இருக்க வேணுமெண்டு. ஸோ இதில் வந்து இப்போ ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸு இருந்துச்சு மக்களே இந்த பவுன்சி கேஸ்டல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பாத்தியலா. இங்கே பாருங்கள் பொலிசுக்காரு நிற்கிறாங்கண்ணா, பொலிசு ஐயா நிற்கிறாரு, டொரண்டோ பொலிசு பாத்தியலா. ஸோ அதில் ஒரு ஆள் இருக்கிறாரு கண்ணநீரம். ஐ திங்க் அவட்ட வாகனம் தான் டேமேஜ் ஆகிட்டதோண்டு தெரியலை. அந்த பவுன்சி கேஸ்டலில் பாருங்கள் மக்களே அப்படியே மடிஞ்சு போய் படுத்திருக்குது அப்படியே. ஸோ மக்களே ஸோ இந்த சரியான காற்று டைமில் வந்து உங்களோட பசங்களை இப்படி பவுன்சி கேஸ்டல் இடங்களுக்கு கூட்டி கொண்டு போயிடாதீங்க சரியா. இது ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேணும் சரியா. ஐ ஹோப் எல்லோரும் ஃபைனாக இருந்திருப்பாங்கன்ட்டு நான் நம்புகிறேன்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வெரி சேட் அந்த கார் வந்து டேமேஜ் ஆகிட்டுது. ஸோ அதை இன்சூரன்ஸு க்ளைம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இதான் இந்த கனடா டே. கொஞ்சம் பேருக்கு பேட்டாக போயிருக்கும். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் வீட்டை போகிறேன். பாய். மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் வித்யா. நன்றி, வணக்கம் மக்களே. டாட்டா, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.